தமிழ்நாட்டில் நேற்று பல இடங்களில் கனமழை பெய்த நிலையில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகரில் பகலில் வெயில் சுட்டெரித்த நிலையில் இரண்டாவது நாளாக மாலை வேளையில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. மயிலாப்பூர், கிண்டி, கோயம்பேடு, கோடம்பாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. சென்னையின் புறநகர் பகுதிகளான தாம்பரம், பெருங்களத்தூர், சேலையூர், செம்பாக்கம், மேடவாக்கம், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்தது. கனமழை காரணமாக துரைப்பாக்கம், ஐயப்பன் தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஈரோட்டில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் கருங்கல்பாளையம், வீரப்பன் சத்திரம், மரப்பாலம், பன்னீர்செல்வம் பூங்கா, சம்மத் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. நம்பியூர், குருமந்தூர், மூனாம்பள்ளி, கோசனம், மலையாபாளையம் ஆகிய பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, தியாகதுருக்கம், காரனூர் ஆகிய பகுதிகளிலும் மழை பெய்தது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இந்நிலையில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழகத்தில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.